ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி அக்டோபர் 7 செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கார்டு கீழே விழுந்துருச்சு, எடுத்துறேன். மேஷ ராசி 8 ஆஃப் வான்ஸ், ரிஷப ராசி 6 ஆஃப் ஷுவர்ட்ஸ், மிதுன ராசி டெவில் கார்ட், கடக ராசி 10 ஆஃப் பென்டிகிள்ஸ், சிம்ம ராசி 2 ஆஃப் வான்ஸ், கன்னி ராசி குயின் ஆஃப் வான்ஸ், துலாம் ராசி நைட் ஆஃப் வான்ஸ், விருச்சிக ராசி 4 ஆஃப் வான்ஸ், தனுசு ராசி ஹைரோஃபேண்ட், மகர ராசி 10 ஆஃப் கப்ஸ், கும்பராசி 7 ஆஃப் பென்டிகிள்ஸ், மீன ராசி 4 ஆஃப் ஷோர்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி பார்த்தோம் அப்படின்னா 8 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு உங்கள் நாள் ரொம்ப வேகமான நாளாக இருக்கும். ஒரு வேகமான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. திடீர்னு நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? கரியர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேலை தொடர்பாக ஒரு முடிவு எதிர்பாராத வேகத்தில் நடக்கும். ஓகேவா? பதவி உயர்வு, அதாவது ப்ரொமோஷன் இல்லை நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் திடீர்னு உங்கள் பர்சன் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரலாம், திடீர்னு அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, உங்கள் 2 பேருக்கும் இடையில இருக்கிற கம்யூனிகேஷன் இன்னைக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் எதுக்குமே தயங்க வேண்டாம். ஓகேவா? யூனிவர்ஸ் உங்களோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து தான் இருக்கும். ஓகே, யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 6 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஹீலிங் அண்ட் பீஸ்ஃபுல் டிரான்சிஷன் எனர்ஜி. ஓகேவா? நீங்கள் பழைய விஷயங்கள்லேருந்து, பழைய வழி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து மூவ் ஆன் பண்ணுற ஒரு எனர்ஜி. ஓகே, ஸோ கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பழைய சிரமங்கள் கஷ்டங்கள்லேருந்து வெளியேறி ஒரு புதிய வழியில் நீங்கள் பயணிக்க தொடவீங்க. உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வரும். அந்த சேஞ்ச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மனக்கவலை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது மெல்ல மெல்ல அப்படியே சால்வ் ஆகும். ஓகேவா? உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, பாஸ்ட்டை விடுங்க. ஓகேவா? எதிர்காலத்தை ஒரு பீஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டெவில் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப அட்டாச்சாக இருப்பீங்க. ரொம்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு தாட், இல்லை ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப அட்டாச்சாக ரொம்ப அடிக்டடாக இருக்கலாம். ஓகேவா? அதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ஒரு ஓவரால் எனர்ஜியாக இருக்குது. கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் ஒர்க் இல்லைன்னா கண்ட்ரோல் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் உங்களை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் பேட்டர்ன் திரும்பவும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்கள் பார்ட்னர் கூட ஒரு கிளாரிட்டியை நீங்கள் அமைச்சிக்கணும். உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான யூனிவர்ஸ் அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களோட எனர்ஜியை நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு ஸ்டெபிலிட்டிக்கான ஒரு கார்டு, ஒரு நல்ல ஒரு அபண்டன்ஸ், ஃபேமிலி பிளெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் கிடைக்கிற ஒரு ஒரு எனர்ஜி இது. ஸோ கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி பணம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வழியாக உங்கள் 2 பேரோட பாண்டிங் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான யூனிவர்ஸ் அட்வைஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோம், நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கான பலனை நீங்கள் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை நீங்கள் இன்றைக்கி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஒரு பிளானிங் அண்ட் விஷன் எனர்ஜியை மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு நியூ ப்ராஜெக்ட் இல்லை ஒரு சேஞ்ச் பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, அது லாங் டேர்ம் டிசிஷனுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் லவ் ஆர் டிசிஷன் பெண்டிங் இந்த விஷயத்துல எல்லாமே ரொம்ப பேஷன்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கான யூனிவர்ஸ் அட்வைஸ் என்ன அப்படின்னா, பெரிய கனவுகளுக்காக நீங்கள் சின்ன சின்ன அடிகளை இன்னைக்கு எடுத்து வைக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா,
உங்களோட எனர்ஜி வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப தன்னம்பிக்கை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட அட்ராக்ஷனால உங்களோட பார்ட்னர் வந்து அப்படியே மேக்னெட் மாதிரி உங்ககிட்ட வந்து ஒட்டிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு போல்ட் கம்யூனிகேஷன் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லதா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து உங்களுக்கான அட்வைஸ் என்ன யூனிவர்ஸ் சொல்றாங்க இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நீங்க பயம் இல்லாம உங்களோட இன்னர் ஃபயரை வந்து வெளிக்காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபியர் இல்லாம இன்னர் ஃபயரை வந்து நீங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டோட எனர்ஜி என்னன்னு பார்த்தா ஒரு பேஷன், ஒரு மூவ்மெண்ட், ஒரு அட்வென்ச்சர் டே அதை மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த கார்டு வந்திருக்குங்கிற பட்சத்தில் உங்களோட கரியர் வைஸ் நீங்கள் வந்து நியூ அசைன்மெண்ட் ஆர் கிரியேட்டிவ் ப்ராஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சன் வந்து நல்ல எனர்ஜெட்டிக் மூடில் இருப்பாங்க. இன்னைக்கு ஸ்பான்டேனியஸ் மீட்டிங் இன்னைக்கு உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கான யூனிவர்ஸ் அட்வைஸ் என்ன அப்படின்னா, இம்பல்சிவ் டிசிஷனை நீங்கள் எடுக்க வேண்டாம், ஸ்டடியாக மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எந்த ரஷ்ஷுமே வேணாம், கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா 4 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக இந்த 4 ஆஃப் வான்ஸ் கார்டு வந்து ஒரு செலிப்ரேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டியை மீன் பண்ணுறது. ஸோ கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட டீம் ஒர்க் அண்ட் சக்ஸஸ் எனர்ஜி தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரமோஷன் நியூஸ் கூட வரலாம். ஒரு ஒர்க் வைஸ் வந்து ஒரு வளர்ச்சியை காண்பீங்க, ஒரு செலிப்ரேஷன் மூடு இருக்கும், ஒரு என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரீயூனியனுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபோசல்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேமிலியோட அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கான யூனிவர்ஸ் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட வெற்றியை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பிளெஸ்ஸிங்ஸ் வந்து பல மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா ஹைரோஃபென்ட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அண்ட் லேர்னிங் எனர்ஜியை சொல்கிற ஒரு கார்டு. ஸோ கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உங்கள் சீனியர் ஆர் டிஎல், அதாவது டீம் லீட்ஸ், உங்கள் மேனேஜர், அந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர், அவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். உங்கள் மென்டர் வழியாக வந்து ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் கமிட்மெண்ட், மேரேஜ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து ஃபர்தராக மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து உங்களுக்கான அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரூல்ஸை மதிங்க. அதே சமயத்தில் உங்களோட நீங்கள் வந்து உண்மையாக இருக்கீங்க, உண்மையை நம்புங்க, உண்மை என்னைக்கும் தோற்காது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. ஓகே, ஸோ கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலை வந்து உங்கள் குடும்பத்தோட பேலன்ஸ் ஆகும். ஓகேவா? ஃபேமிலி அண்ட் ஒர்க் எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக இன்றைக்கி வச்சுப்பீங்க. ஒரு பீஸ் எனர்ஜியை வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னர் கூட ஒரு நல்ல ஹார்மோனி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஹாப்பினஸ் வந்து இன்னைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிராட்டிடியூட் காட்டுங்க. ஒரு லவ் மூலியமாக ஒரு அபண்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா கும்பராசி 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து பேஷன்ஸ் அண்ட் வெயிட்டிங் எனர்ஜியை சொல்கிற ஒரு கார்டு. ஓகே, ஸோ கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உழைச்சது, நீங்கள் போட்ட எஃபர்ட், உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஒரு வெயிட்டிங் எனர்ஜி இருக்குங்கிறதுனால உடனடியாக பலன் கிடைக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ப்ராக்ரஸாக இருந்தாலுமே ஒரு ஸ்டேபிள் அவுட்கம் வரும், ஒரு ஸ்டேபிளான ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, நம்ம போட்ட எஃபர்ட்க்கு இன்னும் முடிவு, ஒரு பலன் கிடைக்கலையே, நம்மளோட விஷயத்துக்கு இன்னும் ஒரு முடிவு வரலையே அப்படின்லாம் வந்து மனசுக்குள்ளே நீங்கள் வரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஷன்ஸ் பிரிங்ஸ் ரிவார்ட். ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக இந்த கார்டோட எனர்ஜி வந்து ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி எனர்ஜி தான். ஓகே, ஸோ ஒர்க் வைஸ் பார்த்தோம், கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் தேவை. ஓவராக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ் ஃபேஸ் ஆனாலும் ஹீலிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? யூனிவர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பாஸ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ரீசார்ஜ் பண்ணி திரும்பவும் எனர்ஜெட்டிக்காக தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா,
நீங்கள் எதை நம்புறீங்களோ அது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கும். நீங்கள் எதை நம்புறீங்களோ, எந்த விஷயம் நடக்கும்னு நம்புறீங்களோ, எது வேணும்னு நம்புறீங்களோ அந்த ஒரு ஆற்றலை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ பாசிட்டிவாக இருங்க, காமாக இருங்க. டிவைன் டைமிங் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கும் ரெடி ஆயிருங்க. ஓகே, இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.